ஐயோ! என்ன மாதிரி ஒரு அப்டேட்டுங்க. லட்சுமி பிரியா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்ட நம்ம மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணவே கூடாது. முக்கியமா எத நோட் பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா காவேரி கைய நோட் பண்ணணும். இங்க பாருங்க, கை நெறைய வளையல் போட்டிருக்காங்க. விஜய் வீட்ல வச்சு காவேரிக்கு வந்து வளைகாப்பு பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்ஷன் நடந்திருக்கு போல் இருக்கு. அதுதான் நம்ம நர்மதா பாப்பா இவங்கலாம் கூட அந்த விஜய் வீட்ல தானே இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம வந்து என்னடா இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டுக்கு அவங்க கொடுக்கும்போது காவேரி பிறந்த நாள் அன்னைக்கு செம்ம அப்டேட்டுங்க. காவேரி கை தான் கரெக்டாக தெரிஞ்சது எனக்கு. காவேரி கை நிறைய வளையல் இருக்கே அப்படின்னு அந்த ஒரு ஆரஞ்சு கலர் சேரீயில் நர்மதா பாப்பா பர்த்டே அன்னைக்கு வந்து கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சேரீயோட இருக்கும்போது தான் காவேரிக்கு வளைகாப்பு நடந்திருக்கு. விஜய் இருக்கார், டைரக்டர் இருக்கார், டீம் மொத்தம் எல்லோரும் இருக்காங்க. சூப்பர், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். செம்மையாக இருக்குது. காவேரி கையில் அவ்வளோ வளையல் பார்க்கும்போது புடவையில் இருக்காங்க, செம்மையாக இருக்காங்க. ஹேர் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. அது அடுத்தடுத்து வருது அப்படிங்கிறது தான் பயங்கர சந்தோஷமான செய்தி. விஜய் பாருங்கள், பயங்கர சந்தோஷமாக சூப்பர் ஹாப்பியாக இருக்காருங்க. இங்கே பார்த்தீங்களா, அவார்டு அவர் கையில் பிடிச்சிருக்காரு. பிடிங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிடிப்போம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து பிடிச்சிருக்காங்க. பக்கத்தில் டைரக்டரை கூப்பிட்டு நிப்பாட்டியிருக்காங்க. டைரக்டர் என்ன இப்படி இழைச்சி போயிருக்காருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சூப்பர்ல, செம்ம அப்டேட்டுங்க, நல்லா இருக்குது. இதுதாங்க நம்ம எதிர்பார்க்குறது விக்கா கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இதை தான் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அப்டேட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. காவேரி கையில் ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது என்னங்க அது தெரியலையே, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வளைகாப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. அது நம்மளோட விஜய் வீட்டில். அதுதாங்க பெரிய பெரிய ஹைலைட்டு, பெரிய பெரிய ஹாப்பி நியூஸு, பெரிய பெரிய சந்தோஷம். அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ சந்தோஷம். அதுதான் நம்ம சொல்ல வர்றது. நிஜமாக வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த இடத்துல. சூப்பருங்க. தாத்தா பாட்டி எல்லாருமே சேர்ந்து காவேரிக்கு வளைகாப்பு பண்ணிட்டாங்க. விஜய் தான் பண்ணணும்னு நினச்சிருப்பாரு. கண்டிப்பாக நம்ம காவேரிக்கு பண்ணி ஆகணும். ஏதாவது ஒரு டைமில் பேசியிருப்பாங்க காவேரி. அப்போ வந்து நம்ம காவேரிக்கு வளைகாப்பு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட விஜய் முடிவு பண்ணி கண்டிப்பாக வந்து வளைகாப்பு பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, இவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக எல்லாமே ஹாப்பியாக எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் அதுக்காக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் சுவாமி சம்மந்தமாக, லட்சுமி பிரியா சம்மந்தமாக நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே, ஒரு உதவியாக இருக்கும். சரிங்களா, விஜய் காவேரிக்கு நம்ம டெடிகேட் பண்ணலாம். வளைகாப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. கையில் நிறைய வளையல் போட்டிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. முக்கியமாக டைரக்டருக்கு தாங்க அவர் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லணும். அவ்வளோ அழகாக வந்து இவங்களை வந்து செதுக்குன்னு செதுக்கி ஒரு அழகான ஒரு விஷயம் எல்லாம் அவார்டெலாம் வாங்குறதுக்கு அவர் தானே உறுதுணையாக இருந்திருக்காரு. அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா, என்ன மக்களே?